ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சீமான் உருட்டுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அதில் முன்னாள் உருட்டுகள் இப்போ உருட்டுகள் எல்லாம் கலந்து ஒரு கோர்வையாக ஒரு வீடியோவாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு உருட்டு நீங்களே பாருங்கள். 7.5 கோடி பேர் இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைங்க, என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, இதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு. அது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்குனால டிக்டாக் தடை பண்றாங்க. பயிரி இருக்குல்ல, பயிரில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்கு அதுதான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. உண்மை தான். இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? 7.5 கோடி பேர் உங்களை பின்தொடர்ந்தாங்களா? டிக்டாக் இருந்தப்போலாம் உங்களை யாருன்னே நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுண்ணே. ஏன்னே, அப்போ நடிகர் விஜய், அஜித் இவங்க டிக்டாக்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்தா கூட அவங்களுக்கே இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்களே. போய் சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணாமாண்ணே? ஏன்னே, அடுத்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வரிசையில நிக்கிறான் பாருங்க, அந்த பார்டர்ல காஷ்மீர் புகிர்ல பாதி பேர் யான் அவன் வந்து ராத்திரில எடுத்து சொல்லுவா, அந்த துப்பாக்கியோட இருக்கேன், பாத்து இருக்கு, குண்டு இல்ல. இதுதான் உண்மை தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஆர்மியில் இருக்கலாம், இவங்க இறங்கலாம். இவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாத்தையும் தோட்டம் இருக்கா எதாவது இருக்கான்னு கேட்பாங்களாம். என்னன்னே, அடுத்த வீடியோ பாருங்கள். தம்பி, நீங்க வச்சிருக்க வெட்டூர் படம் இருக்குல்ல, கட் அவுட் நான் வரைஞ்சது தம்பி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன்னே, உனக்கு தான் திரள் நிதின்னு வந்து அங்கிட்ட வசூல் பண்ணிருக்க. அந்த இது 10,000 சொல்லிட்டு எங்கள் தளபதி வந்து உங்களுக்கு கட் அவுட் வரைகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. சான்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு இது தானே பண்ணியிருக்காரு, ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி தானே பண்ணியிருக்காரு. கட் அவுட் வரைஞ்சதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக வாங்கியிருப்பீங்களா? உங்களுக்கு நல்லா தானே பண்ணியிருக்காரு. அவரை போய் அப்படி எதுக்கு திட்டுறீங்க? அதான் நீங்களே செய்தியில் ஒத்துட்டீங்க, நான் வரைஞ்சது தான் அது அப்படின்ட்டீங்க. காசை வாங்கிட்டு ஏன்னா இந்த மாதிரிலாம் தளபதி திட்டிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் திட்டாதீங்கண்ணே, இதெல்லாம் தப்புண்ணே, பார்த்துக்கண்ணே. ஆமாம், அடுத்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் ஒரு நாள் கோச்சிட்டே இருந்தேன், ஐயா சிவாஜி ஐயா என்னடா ராஜா உன் பிரச்சனை, என்ன எழுதி கொடுத்தாலும் கிழிச்சு போட்டுறாங்க ஐயா. அப்படியா அப்படியா, சரி உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லிடுங்க, கேட்கல நான் பேசிக்கிட்டு. நான் வந்து எல்லாம் யூனிட் இருக்குன்னு நான் அந்த ஓரத்தில் போய் நின்றுவேன். அவர் நடிச்சுட்டு எங்க அப்பா பச்சை அப்படின்னு அப்படி வேற தொடச்சிட்டு கூட்டத்தில் என்னை தேடுவாரு. வாங்க நினைக்கிறேன், ஓகேவா ஓகே. இதை ஒரு நாள் எங்க அப்பா பார்த்துட்டாங்க, எங்கேயோ இவர் ஓகே கேட்கிறாரா, யார்கிட்ட கேட்கிறா, என்ன நடக்குது எனக்கு தெரியாம. நீ உருட்டு நோட்லேயே இது ரொம்ப கொடுமையான உருட்டுனே. என்ன எது சொல்கிறது கூட வார்த்தை வர மாட்டேங்குதுண்ணே. என்னென்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேனே. ஐயோ, நடிகர் திலகம் எங்கே இருக்காரு? வேணாண்ணே, விடுங்கண்ணே, அடுத்ததை பாருங்க. எல்லாம் நல்லா ஊத்து பாருங்க ஐயா, கேமராமேன் அவர்களே, எல்லாம் கண்ணை நல்லா ஊத்து பாருங்க. ஒரு கண்ணில் திராவிடம் தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கண்ணு நல்லா ஊத்து பாருங்க. இந்த கண்ணில் தமிழ் தேசியம் தெரியணுங்க. இப்போ நீ எந்த கல்வி படிக்கிற? ஆங்கில கல்வி தான் முடியும். ஆங்கில கல்வியா? இந்த தமிழ் தேசியவாதிகளும் அப்படிதானா? இல்லைன்னா இவ்வளவு மார்க்கெட்டி பேசுற, தமிழ் பேசுற ஆங்கில வழி கல்வியா? ஏன் ஆங்கிலம் தேவைப்படுது, நான் படிக்கிறேன். அடப்பாவி மனுஷங்கள, இப்போ வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணா தமிழ் தேசியம் பேசி நாட்டு கிடைக்கிறீங்க பாத்தியா? அந்த ஆள் தான் அப்படி பண்றாருன்னு பார்த்தா நீயுமாடா. நான் தமிழ் மீடியம் படிச்சேன்டா. ஏன் தமிழ் மீடியத்தை படிக்கிறது என்ன பிரச்சனை? தமிழ் வழி கல்வியில் நடக்கக்கூடிய பள்ளி 10 பள்ளிகள் சென்னையில் முடியுது. 37,554 பள்ளிக்கூடங்கள், அரசு தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஒரு 4 பள்ளிக்கூடங்கள் சரியில்லை, அது அவசியம் இல்லை, அந்த இடம் சரியில்லைன்னா மாத்தினாங்களே தவிர மற்றபடி அந்த பள்ளிக்கூடத்துல கணினி தராங்க, சாப்பாடு தராங்க. சின்ன பயிரெல்லாம் ஒன்றும் ஓட்டுரிமையே இல்லாத பயிரெல்லாம் ஸ்டேஜ் ஏற விட்டு பேச விட்டு, அந்த பயிரை வந்து ஒரு கண்ணா பாருன்னு பேச விட்டேனே. இதெல்லாம் உனக்கு நியாயமாக இருக்கா? அவன் தமிழ்னு சொல்லிட்டு கடைசியில் முத்தார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். அந்த ஆள் கிறுக்கு பிடி கேள்வியெல்லாம் கேட்பாரு. அந்த ஆள் கேட்ட கேள்விக்கு அவன் என்ன சொல்கிறான் பாரு, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறேங்கிறான். ஏன் தமிழ்னு ஏன் பார்க்க படிக்கிறான்னா சென்னையில் 10 பள்ளி மூடி இருக்குங்கிறான்.
ஏனே இந்த பையனெல்லாம் போட்டு விடுறது கோத்து விட்டு அந்த பையனை கோத்து விட்டியானே, இதெல்லாம் உனக்கு நியாயமானே? பாவம் அந்த பையன் பித்தா தான் முடிக்கிறான் பாரு. போனேன் அடுத்தது பாரு. என் தம்பி ஒருத்தன் ஜெர்மன்ல ஹோட்டல்ல பேச்சு கட்டுட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டு இருந்திருக்கான். அங்க என் பேச்சு சத்தம் கேட்குது. யாருமே பாக்குறேன், யாருமே தமிழ் ஆளு தானே, ஆனா என் பேச்சு கேட்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியன் கட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படிங்க தமிழ் தெரியுமா? நான் ஒரு ஈழத்தமிழர் கடையில வேலை செஞ்சேன். அவங்க ஒரு பேச்சை போட்டு 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 கேட்பாங்க. அதுல ஒரு பேச்சுக்கு நான் அடிமையாயிட்டேன், எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும். இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படி உங்க மக்கள் வெல்ல வைக்கல? என்னன்னே நீங்க நெஞ்சில துண்டு துடைச்சி வெளியே வந்த மாதிரி ஆகி போச்சேனே. இப்படின்னு அப்படிலாம் யோசிக்கிறேன். உன்னால மட்டும் தானே அப்படிலாம் யோசிக்க முடியும். உட்காந்து நைட்லாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத வைப்போண்ணே. ஓகேண்ணே, அடுத்த வீடியோ பார்ப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியல எனக்கு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. ஆனா உனக்கு வந்து செந்தமிழன் சீமான்லாம் பேர் வைக்கக்கூடாதுண்ணே. உலக மகா உருட்டு சீமான் தானே வைக்கணும். ஆனா ஒரு ஏதோ எல்லா மனுஷனும் ஏதோ கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க, ஏதோ கொஞ்சம் உருட்டுவாங்க. அதை ஒத்துக்கிறேன், நானே கொஞ்சம் லைட்டாக அதை உருட்டுவேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உன்னையுமே உடம்பு ஃபுல்லாக உருட்டிலே பிறந்து உருட்டிலே வளர்ந்த ஆளாதீங்கண்ணே. இப்படிலாம் போய் உருட்டி போகிற ஸ்டேஜிலலாம் பேசுகிறா, அதுக்கும் தம்பிங்கெல்லாம் கீழே உட்காந்து கைத்தட்டுறாங்கண்ணே. அதை கூட யோசிக்க வேணாமா? ஜெர்மனியில் ஒருத்தரை பார்த்தா அந்த அவரை பார்க்குறேங்கிறாப்புல இந்த செல்ஃபி இந்த இதெல்லாம் என்னண்ணே? இதெல்லாம் வந்து ஒன்றும் பேசுகிற மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணே. என்னத்த நான் சொல்கிறேன்னே ஒன்றும் புரியலண்ணே. போங்கண்ணே, உங்களை வச்சு டெய்லி காமெடியாக இருக்குனால சிரிச்சுட்டு எல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுலாண்ணே. யூடியூப்பை திறந்தாலே உன் வீடியோ தானே வருது. ஆமாண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.